கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து தேவனுக்கு சித்தமானதை செய்யும் பொழுது அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவ பக்தியுள்ள ஜனங்களாய் வாழ்கிறோமா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? அப்படி வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா? நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமா? பாவங்களை விட்டு மனம் திரும்பி வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்கும் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு அது தடையாக இருக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் அக்கிரமங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்யாதபடிக்கு அது தடையாக காணப்படுகிறது. அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன காணப்படுகிறது என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இரவு நேரத்திலே ஒவ்வொரு நாளும் அந்த நாள் முழுவதும் நாம் என்ன செய்தோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பேசுகிற பேச்சில இருக்கலாம், செயல்களில இருக்கலாம், எந்தெந்த காரியங்களிலோ பாவம் இருக்கிறதோ நமக்கு தெரியாது. வீண் வார்த்தையினாலே பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்கிறது. நம் தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை அர்ப்பணிக்கும் போது, தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது, மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இல்லாதபடிக்கு நாம் பாவ மன்னிப்பு கேட்கும் போது நாம் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட வேண்டும். மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பானது என்று. நாம் துணிகரமான பாவங்களை செய்து கொண்டே இருப்போம் என்றால் நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நாம் அவருக்கு பிரியமாய் நீதிமான்களாய் வாழும்போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு சார்ந்து வாழும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி வாழ்கிறோம்? தேவ பக்தியோடு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? அல்லது சுய சித்தத்தை சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் குடும்பமாய் கர்த்தரை தேடுகிறோமா? நாம் அடக்கத்தோடு காணப்படுகிறோமா? தேவ பக்தியுள்ள ஜனங்களாய் வாழ்கிறோமா? கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை செய்கிறோமா? மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் இருக்கிறோமா? இடைவிடாமல் ஜெபிக்கிறோமா? எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறோமா? தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து வாழும்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பாவமான காரியங்களை விட்டு மனம் திரும்பி வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் நீதிமான்களாய் நாம் வாழும்போது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்டு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை சுத்திகரிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பாவம் இல்லை என்போம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது அவைகளை விட்டுவிடும் போது கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ பக்தியோடு வாழ்வோம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து
கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆபத்துக்கு தப்பித்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிற தேவனே மெய் துதிக்கிறோம் 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 அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, வீண் செலவுக்கு போகாதபடிக்கு ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படட்டும். ரீபா லகா ரதா ரபா ராகாபா ரூகாபா ரிஷேகே லேதேனே மாக்கரபா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீ ஆக்கபோரோ சந்த ரதன ஹதரபலா ராபா கரா ஷாகா ராகா தூரி கரதரபலா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின்கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமறிங்க ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் உதவி செய்வீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். அன்னாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழகி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிர செய்வீராக. தடைகளை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர். எங்களுடைய வாழ்க்கையிலே முன்சென்று இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க, சுகமாக்குங்க. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். அப்படியே தழும்புகளாலே குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எங்களை சுகமாக்குன கிருபைக்காக நன்றி அப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஒவ்வொருவரையும் சுகமாக்குங்க, பலப்படுத்துங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமறிங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். குடும்பத்திலே எல்லா தேவைகளையும் சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய ஆளுகைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.